சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன். இங்கேருந்து உருவாகி போறீங்க நீங்கள். அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. உன்னால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. 2 மணி நேரம் படத்தில் 2.5 மணி நேரம் படத்தில் 2.25 மணி நேரம் நீ என்டர்டெய்னிங் சொல்லு. அந்த கடைசி 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டுக்கு அது நல்ல விஷயங்கள், அது அரசியலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறது, இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. நமக்குள்ள ஒரு சோஷியல் கான்சியஸ், சமூக அக்கறை. நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இப்போ வேணா இருக்கலாம், ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் நான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ நான் தாவேக்கா இல்லைன்னு சொல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். எனக்கு இந்த 1987 கலைஞரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலைஞரை நான் அண்ணன்னு கூப்பிடுவேன். என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. 3வது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு கதை நான் விளம்பரம் கொடுக்குறேன். அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர்ன்ற ஒரு பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு. கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்களாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஜ் விளம்பரம். ராதிகாவை கூண்டில் நிற்க வச்சு கலைஞரை ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ரிலீஸ் ஆகுது. சிஎம் கூப்பிட்டு வர்றாரு. எப்படி இருக்கும்? தப்பு நடக்குதுயா. நான் சொல்றேன், சினிமால எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க, தைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க. எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா? நீயே ரிலீஸ் ஆக மாட்ட. எங்கயா இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க. எங்கவா? ஓகே, அதுதான் நான் மைக்க பிடிக்கிறது இல்லை சார். நான் விழாக்களுக்கே போறது இல்லை சார். இப்போ இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை. ஏன்னா எனக்கு இங்கே என்ன நினைக்கிறனோ அது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நான் என் சினிமாக்களும் அப்படித்தான், என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. ஓகே, அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம், பிறக்கிறோம், சாக போகிறதும் ஒரு தடவை தான் இல்லையா? இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தானப்பா சாக போகிறோம். என் பிளட்டு தான் இப்போ. ஜீன் தானே.
எங்கெங்கேயோ போயிட்டேன், எங்கெங்கேயோ வந்துட்டேன். சாரி. 81ல் சட்டம் ஒரு ரிலீஸ் ஆகுது. உழைச்சிக்கிட்டே இருக்கேன், படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 90ல் ஒரு சின்ன கேப் விழுந்துச்சு. அத்தனை மொழிகள்லையும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் எத்தனை படம் பண்ணேன்னு கணக்கு இல்லாமல், பட் அந்த 9 வருஷம் கழித்து 90ல் உட்காந்து என்னென்ன அப்போ தான் பார்க்குறேன் என்னென்ன படம் பண்ணேன்னு. 52 படம் முடிச்சிருக்கிறேன் 9 வருஷத்தில். இது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால கிடையாது. அதுக்கு சொல்ல வரேன் நான். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால 50 படம்னா வருஷத்துக்கு ஏறக்குறைய 5.5 படம் 6 படம். அப்போ 2 மாதத்துக்கு ஒரு படம். 2 மாதத்தில் ஒரு கதையை திங்க் பண்ணி, அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, டைலாக் எழுதி, ஷூட்டிங் போய், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். எப்படி பண்ணேன்? அதுதான் மென்டல் ஸ்ட்ரென்த். அதுதான் சொன்னாங்க அவங்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது, மென்டல் ஸ்ட்ரென்த். ஏன் தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கிலீஷோட சரியாக தெரியாது. ஃபஸ்ட்டு தெலுங்கு போகிறேன், ஒரு வார்த்தை தெரியாது. பெரிய ஸ்டார் சிரஞ்சீவியோட படம் பண்ணுறேன். அசோசியேட்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டேன். டைலாக் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அவரை டிபெண்ட் பண்ணுறேன். ஒரு நாள் திடீர்னு கட்டுன்னு அவர் சொன்னார். அசோசியேட் டைரக்டர் கட்டுனார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் டைரக்டர், ஸ்டார்ட் கட்டு நான் சொல்லணும். அவர் கட்டுனார். கூப்பிட்டு மெதுவா, எதுக்கு கட்டு சொல்லல சார், டைலாக் தப்பா இருக்கு. நான் சிரஞ்சீவி சார்கிட்ட போய், சார் எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க கேப் அப்படின்னு கேட்டேன். அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க, முதல் படம். அவர் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட போய் அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஷெட்யூல், முதல்ல ஒரு 9 நாள் ஷெட்யூல் ஞாபகம் இருக்கு. எனக்கு 2 மாதம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சார், எதுக்கு சார்? இல்லை சார், தயவு பண்ணி எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, இல்லைன்னா நான் விட்டுறேன் சார், நான் படம் பண்ணல அப்படின்னு. ஒரு டைரக்டர் செட்டில் இருக்கும்போது ஒரு அசோசியேட் டைரக்டர் கட் சொல்கிறான் அப்படின்றது என்னால் தாங்க முடியல. நான் எதுக்கு டைரக்டராக இருக்கணும் சார்? 2 மாதம் கழிச்சு தெலுங்குல பேசிட்டு நான் போறேன். ரெண்டாவது படம் அவரோடையே படம் பண்றேன். தெலுங்குல நான் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறேன், அசோசியேட்டா. இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நான் செல்ஃப் பூஸ்டிங்காக இல்லை, மென்டல் பவர் நம்ம கத்துக்கிறோம் ஐயா. ஏன்னா ஒரு டைரக்டர்னா அடுத்த லாங்குவேஜ் போறேன்னா கத்துக்கணும். சட்டானே கல் இது, அங்கேயும் சில்வர் ஜூப்ளி கொடுக்குறேன். தப்பட்டுன்னு எனக்கு கன்னடம் அப்படியே வந்துருச்சு. துவாரகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பேனர் பெரிய. கன்னடம், ஹிந்திக்கு போறேன். என் ஒய்ஃப் கொஞ்சம் ஹிந்தி தெரியும், கூட கூட்டிட்டு போறேன். இதே மாதிரி தான். முதல் படம் எனக்கு ஹிந்தி தெரியாது, 2வது படம் நான் ஹிந்தியில சொல்லி கொடுக்குறேன் டைலாக். இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மென்டல் பவர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 70 படம் பண்ணியிருக்கிறேன். 70 படம் இட்டு கொடுக்கல. 50 படம் ஜெயிச்சிருப்பேன், 20 படம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனா நினைச்சு பார்க்கறதுல ஒரு லைஃப் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் ரஜினியை பார்த்து அப்படியே பிரமிக்கிறது என்ன தெரியுமா?
அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த், ஆன்மீக ஸ்ட்ரென்த், ஆன்மீக ஸ்ட்ரென்த். இதை இளைஞர்கள் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், மேடை கிடைச்சா அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அந்த இளைஞர்கள் லெனின் சார்ட் அது இருக்குது. அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டாரு? அவர் லைஃப்ல புத்தரை போட்டார். அவரே ஒரு புத்தர் தான். அதாவது வெற்றிகளை அவர் தலையில வச்சுக்கல. இந்த இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரித்திரமா இருந்து வாழும் போதே அவர் சரித்திரம் சார். வாழ்ந்த பிறகு சரித்திரம் படிச்சது ரொம்ப பேர். வாழும் போதே அவர் சரித்திரமா இருக்கார். காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய திறமை, அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில வச்சுக்கல. நம்ம 2 படம் சக்சஸ் ஆன உடனே டப்புன்னு தலை காணாம போயிடுது. நமக்கு தலைன்னு ஒண்ணு இருக்கிறதே காணாம போயிடுது. இல்லைன்னா கனமாயிடுது. நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல, எனக்குன்னு வச்சுக்கணும். அப்புறம் அது வேற கான்ட்ரவர்சி ஆகி போகுது. எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா நான் இன்னைக்கும் எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. சினிமா எப்படியாப்பட்டது? சினிமா ஒரு ரோட்ல நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரத்தில் சுத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் பையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு 5 கோடி சம்பளம். சினிமா சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீ கரெக்டா பிடிச்சுக்கணும். வெற்றி கிடைக்கும் போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாம அப்படியே உன்னை அடுத்து வெற்றி கொடுக்கணும், அடுத்து அதை விட வெற்றி கொடுக்கணும். சங்கரை சொல்லுவாங்க எல்லாரும், அவ்வளவுதான் அவரு இட்டு கொடுத்துட்டாரு, அடுத்த படம் அவரால் முடியாது, அடுத்த படம் அவருக்கு அதை விட அடுத்த வெற்றி. அதுதான் முதல்ல ஒரு வெற்றி கொடுக்குறாங்க வர்ற இளைஞர்கள். அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடைச்சிடுறாங்க. அதை வச்சு வெற்றி அடைகிறாங்க. 2 படம் 3 படம் அப்புறம் காணாம போயிடுறாங்க. அப்படி இல்லை. அதுக்கு தான் வேணும்னு சொல்றேன். உங்களை நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிங்க தயவு பண்ணி. இந்த இளைஞர்கள்லாம் இங்கே, அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை, ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்கிறீங்க. அதனால வெறும் நம்ம பட்டம் வாங்கணும் அப்படின்னு இல்லாம, அந்த நான் சொல்றது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலீஜன். அதை இன்னைக்கு அதை நான் குளோரிஃபை பண்றணும்னு அப்படி எது பேசலாம்னு பயமா இருக்கு. ஆனா நம்ம பேசிதான் மனசுல இருக்கிறது. நான் ஆன்மீகம் தான் சொல்றேன், ஆன்மீக பவர். எந்த மதத்தையும் நான் சொல்லல. அந்த ஆன்மீகம்ன்றது மதங்களை எல்லாம் கடந்தது. அதுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல். அதனால நான் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். மதங்களை எல்லாம் கடந்தது ஆன்மீகம், கடவுளை கடந்தது. இன்னும் சொல்லப்போனா பெரியார நான் சொல்லுவேன், கடவுளே இல்லைன்னு சொல்றது ஆன்மீகம் கூட சொல்லலாம். ஏன்னா நல்ல உணர்வுதான் இறைவன், நல்ல மனசுதான் இறைவன், நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன். அப்படித்தான் நான் நினைச்சுக்கிறேன். பெரியார படிக்கும் போதே எனக்கு என்ன பிடிக்கும் இதனாலதான். அதனால்தான்
என்னுடைய படங்களும் அந்த பாதிப்பில்